ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற தர்பூசணி அல்வா. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு தர்பூசணி பழத்தில் கால்வாசி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அடியில் உள்ள தோல் தனியாக மேலே உள்ள சீட்ஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உள்ள உள்ள விதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். விதை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அல்வா எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் தர்பூசணி பழ ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூடவே 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் அதிகம் தேவைப்பட்டால் 1/2 கப்போட இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 1/2 கப் சுகர் மீடியம் லெவலில் இருக்கும். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கரையிற வரைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே அதே கப்பால் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் எந்த விதமான கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்ச தர்பூசணி பழ ஜூஸை வச்சு விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வரணும். அந்த டைமில் ரெடி பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க. மாவை ஆட் பண்ணும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு ஆட் பண்ணதுமே கெட்டியாகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைனா கட்டி விழுந்துடும். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இன்னுமே நல்லா கெட்டியாகும். அகைன் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மாவு ஆட் பண்ணப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அல்வா பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீயில் 10லேருந்து 15 முந்திரி வறுத்துருக்கேன். ஃபைனலாக இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள குட்டீஸ்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற தர்பூசணி அல்வா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இதோட இந்த விளாக் முடியுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.